எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல ஜனனி டீமுக்கு அடுத்தடுத்து நல்ல செய்தியா வருது. அமுதா வேலை கேட்டு வந்தப்ப கம்மியான சம்பளம் தான் கொடுக்க முடியும்னு நந்தினி சொன்னாலும் அமுதா வேலையில சேர்ந்தது நெகிழ வச்சிருச்சு. சாப்பிட சொன்னா கூட கேட்காம உடனே வேலையில இறங்கின அவங்க உழைப்பு சூப்பர். இங்க முள்ளையும் அறிவுக்கரசியும் சாப்பாட்டுல கலந்த மருந்தால ஜனனிக்கு பெரிய பிரச்சனை வரும்னு ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. ஆனா நந்தினி அங்க வந்து கொடுத்த மாஸ் என்ட்ரி அவங்க எதிர்பார்ப்பை சுக்கு நூறா உடைச்சிருச்சு. நீங்க என்ன சதி பண்ணாலும் எங்க வத்த குழம்பு சாதத்தை மக்கள் கொண்டாடுறாங்கன்னு நந்தினி கெத்தா சொன்னப்ப வில்லிகள் மூஞ்சி தொங்கி போச்சு. போதாக்குறைக்கு ஜனனி வேற நாளைக்கு போலீஸ் வந்து உங்க ஜாமீனை ரத்து பண்ணுவாங்கன்னு மிரட்டுனது தரமான சம்பவம். மறைவிடத்தில் இருக்கிற குணசேகரனுக்கு வக்கீல் ஒரு ஐடியா கொடுக்கறாரு. கதிர் ஞானம் 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பி சட்டப்படி பொண்டாட்டிகளை அடக்க சொல்றாங்க. பினாமி குமார் வேற கூடவே இருந்து ஏத்தி விடுறான். அண்ணன் மேல சத்தியம் பண்ணி ஞானம் போடுற சபதம் இருக்கே, என் பொண்டாட்டியை அடக்கலனா நான் செத்துருவேன்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்றான். இதை கேட்டு குணசேகரன் உருகி நடிக்கிற அந்த டிராமா வழக்கம் போல ஓவர் ஆக்டிங். ஜனனிக்கு வந்த ஃபோன் கால் பெரிய நிம்மதியை கொடுத்துச்சு. ஈஸ்வரி அக்காவுக்கு உடம்பு தேறிடுச்சுன்னு ரேணுகா சொன்னதும் நந்தினி கண் கலங்கி கடவுளுக்கு நன்றி சொன்னது மனச குளிர வச்சிருச்சு. அமுதா சமையல் கூடத்தை சுத்தம் பண்ணி கோலம் போட்டது நல்ல சகுனமா அமைஞ்சிருச்சு. ஆனா சபதத்தோட கிளம்புற கதிர் ஞானம் வீட்டுக்கு வந்தா என்ன பூகம்பம் வெடிக்கும்? ஜனனி சமாளிப்பாங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.